நானே நானே வணக்கம். ஆதியாய் அனாதையாய் ஜோதியாய் சுடராய் சுடர் ஒளியாய் பார் கடலில் பள்ளு கொண்டிருக்கும் பரந்தாமன் திரு பாதங்களை தொட்டு ஆமாம் இதுதான் நீர்வளம் நிலவளம் குடிவளம் அனைத்து வளங்களும் செழித்தங்கும் நாடு மதிவதனாபுரி. மதிவதனாபுரி இந்த மதிவதனாபுரி நாட்டை யாதொரு குறையுமின்றி என் மக்களுக்கு யாதொரு குறையுமின்றி சீரம் சிறப்புடனே ஆட்சி புரிந்து வருகின்றேன். ராஜேந்திர மன்னன் என்ற பெயரோடு சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்த பொழுதும் அனைவரும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய காவலகம் யாருங்க? என்ன பேசுறீங்க? வரும்பொழுது என்ன வார்த்தை பேசுறேன்? வரும்போது என்ன பேசிட்டு வந்தேன்? அது இல்ல, நான் தப்பா என்ன பாடிட்ட பாட்டு. என்ன பாடுனேன்? அம்மாவை பார்த்தா ரெண்டும் தொங்கி போன பையன். தெரியுமே? யாரு மட்டும் யாரு மட்டும் இல்ல, யாரு மட்டும் இல்ல, நல்லா பழு குத்துதான் அடிக்கிறீங்க. பரவாயில்ல. தினமும் எனக்கு முன்பாக வந்து அரசவையை சுத்தம் செய்து மன்னர் வருவார் என்று வடிவமைத்து காத்துக்கொண்டு காவல் ஏன் இன்று காலதாமதம்? நீ உங்களை கோபமா கேட்டா யாருன்னா சொல்லுவாங்களா? நல்லா சாறு எடுத்து முன்னாடி போட்டு நல்லா சிரிச்சுக்கினே போட. அது இல்ல நீ போட. வீடியோ வேற போயிட்டு இருக்குது. அது போட்ட நீ போட. நல்லா சிரிச்சுக்கினே கேள. நீ போடுறா. போட்டேன். முன்னாடி போதுமா? நல்லா சிரிச்சுக்கினே கேள்பாங்களா? தம்பி ஓடாட எத்து வைடா அவருக்கு. என்ன என்னத்த? பணத்தை 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 எதுக்கு பணம்? எதுக்கு பணம்? பணம் வேணா உங்க வேணாண்டா. கையில சும்மா கூத்தாட்டி கண்டிப்பா பிரவணிக்காக வந்துக்கிறேன். என்னன்னு கேட்ட? டேய், அனை தினமும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய அவை காவலன் இன்றைய தினத்திலே ஏன் காலதாமதம்? ஐயா ஏன்டா காலதாமதம் கேக்குறீங்க? அப்படிதானே கேக்குறேன். எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறான். மாரியாத்தா திருடுறான். திருவிழா. என் வாயில பூர்லன்னா என் கைட்ட மாரியம்மன் திருவிழா. மாரியம்மன் திருவிழா ஊருக்குள்ள. என்ன
ஊருக்குள்ள கட்டுவாங்களா? என்ன கட்டுவாங்க? ரேடியோ 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 ஊருக்குள்ள ரேடியோ கட்டி டீப் லைட் எல்லாம் சொருவியா? டீப் லைட் என்ன பண்ணுவாங்க? டீப் லைட்ல கட்டி அம்மனை சுத்தி சுத்தி வள வராங்க. அம்மனை சுற்றி வள வருகிறார்கள். சும்மா சொல்லக்கூடாது. என்ன? எங்க ஊர்ல நாடகம் வச்சிட்டாங்க. என்ன நாடகம்? எங்க ஊர்ல நாடகம் வச்சிட்டாங்க. என்ன நாடகம்? நாவல்ச புராணமும் சேர்ந்த கதை. ஒரு நாவல்ச புராணம் அனைத்துமே கலந்து ஒரு கதை வச்சாங்க. அருமையாக நடக்க வேண்டும் என்று என்ன கதை? இளைஞர்கள் கலந்து வச்சிருக்காங்க. என்ன கதை? என்ன கதை? உன் தங்கை என் காதலி. அப்படியே நாடகம் அப்படியே பீரு 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 பீருன்னு ஓடுது. அதான் போலியா? பீர் தான் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு தான் அந்த பூடம் போலுது. நாடகம் பீரு விறுவிறுப்பாக செல்கின்றது. அப்படியே கிளைமேட் சீனு. உன் தங்கச்சி தூக்கி போட்டு வில்ல வேஸ்கார் பையன் கற்பழிக்கிறான். கதையில நீ தப்பா நினைக்காத. கதையில மணி 4 ஆச்சு. ஜோனு மழை. எங்க வீட்டுல மொத்தம் 5 பேர். 5 பேர் யார் யாரு? நானு, என் பொண்டாட்டியா, என் மனைவியா, என் காதலியா, மை ஒய்ஃப். 5 பேரு. நீ உனக்கு யாருன்னு தெரியல? இருடா நீ. நானு, என் பொண்டாட்டியா. பொண்டாட்டினா யாரு? என் மனைவியா. மனைவினா யாரு? என் காதலியா. காதலினா யாரு? என் மை ஒய்ஃப். ஒய்ஃப்னா யாரு? நான் சொல்றேன் பாரு. சொல்லு. என்ன ஒரு ஆளு விட்டுரு. பொண்டாட்டினா யார் தெரியுமா? யாரு? அப்பா அம்மா பார்த்து வைக்கிறாங்க பாரு, அவங்கதான் பொண்டாட்டி. பொண்டாட்டி. மனைவினா யார் தெரியுமா? மனைவி என்பாள் யார்? நோட்டீஸ் அடிச்சு திருமணம் பண்றாங்க பாரு, அதெல்லாம் மனைவி. காதல்னா காலேஜில் லவ் பண்றாங்க பாரு, அதெல்லாம் காதல். மை ஒய்ஃப்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாம இஸ்துன்னு போய் லோட் ஆக்கி கல்யாணம் பண்றாங்க பாரு. எப்படி பண்ணே தெரியாது, அதனால மை ஒய்ஃப். தயாரா இருந்துக்கோ. வீட்டுக்கு போன பாரு, ஊர்லயே எங்க வீடு தான் பெரிய வீடு. பெரிய வீடு? எப்படியாப்பட்ட வீடு? எப்படியாப்பட்ட வீடுடா? ஊர்ல எங்க வீடு தான் பெரிய பெரிய வீடாச்சு. எப்படியாப்பட்ட அரண்மனை போல இருக்குமா? அரண்மனைல ஒரு வீடா? அப்படியா? அதுக்கு மேல என் வீடு. அதுவும் பெருசா? ஜமீன்தார் மாளிகை போல இருக்குமா? ஐயோ, அதை விட பெருசு. அதுவும் பெருசாக அந்காலத்தில் ஆளுகிற மாமன்னர்கள் அவர்களை போன்ற அரண்மனையில இருக்குமா? அதை விட பெருசுன்னு சொல்றேன். என் ஊரு எப்பேற்பட்ட ஊடு தெரியும்? அப்படி என்றா எனது அரண்மனை இருக்கின்றது. அதை விட பெரியதா? சென்னையில இருக்குது தெரியுமா? என்னது? மவுண்ட் ரோட்ல. என்னது? எல்ஐசி பில்டிங். ஆமா, எல்ஐசி பில்டிங். என் வீட்டு பாத்ரூம். நான் பெரிய பணக்காரன். பணக்காரனை இப்படி நிக்க வச்சு பேசலாமா? ஐயா, ஐயாவுக்கு சேர் எடுத்து போடு. வசதியிலே உயர்ந்தவர், மனதிலே பெரியவர், அமருங்கள். தன்னி நன்னா கொஞ்ச நேரம் அனுபவிப்போம். 2 கைத்தடி எடு. கைத்தடி சாட்டி. திஸ் இஸ் சாட்டி. 2 எடுங்க. எதுக்கு? என் சூத்த கீச்சிங்களே, இப்போ உன் சூத்த நான் கீக்கணும். எடுங்க, 2 எடுங்க. எடுங்க. எப்படி கபால் ஏறா? நான் யாரு? இந்த பயம் லைனுக்கு வர இப்பதான் கரெக்டா பிடிக்கிறேன். ஐயா யாரு? ஐயா யாரு? பெரிய பணக்காரன். எல்ஐசி பில்டிங். உங்க பாத்ரூம்ல பாதிகம். கை நீட்டி பேசலாமா? எப்படியா கை நீட்டி பேசலாமா? என்னைய அடிக்கிற அம்மா தான் ஒரிஜினலா கேட்கறா. பபுன்னு பேசுறாரு. எங்க அம்மா நம்மான எப்படி கிடைச்சிட்டா? அம்மால மேல வா வா. நான் கீழே போறேன். கீழே வா வா வா. லைட்ட பிடிக்காத, லைட் பிடிக்காத. செத்து போறேன். பாடு. 3 லட்சம் ரூபாய் தாலி எடுத்துட்டு போறேன். இங்க வா. ஐயா யாரு? பெரிய பணக்காரர். கை கட்டு. ஏன் ஐயூர பயம்? ஏன் ஐயூர? ஐயாவுக்கு கண்டா பயம். கிட்ட வர, கிட்ட வர. கிட்ட வர, கிட்ட வர. கிட்ட சாரியா தள்ளி விடுற. வா வா. ஐயா யாரு? ஐயோ, எல்ஐசி பில்டிங். என் விட்டு பாத்து. அதுல பாதி. கை கட்டு. வாய பொத்து. சாப்பிட்டு
சாவடிக்கு தான் வந்துக்கிற போல இது. ஐயா யாரு? கை கட்டி வாய் பத்து சூத்த பொத்து. என்னாண்ட ஓடியா? என்ன 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 அண்ணன் நாடியா? நான் அந்த அண்ணன் நாடு அண்ணன் நாடா அண்ணன் நாடா அண்ணன் நாடியாப்பா. காயில சும்மா 1050 ரூபா. வா ஐயா யாரு? சாணி மேரிக்கிறாங்க. ஐயா கைய புடி கைய புடி எங்க புடி எங்க கைய போய் புடுறா. உம்மால நான் ஒரு மெட்டுல மாதிரி நான் உம்மால கம்பெனியே மெட்டுல கம்பெனி. நாங்க ஒரு 15 பேரை சேர்த்துக்கணும். நாங்க பரம்பரை பாடு பொறி விற்கிறவனும் தேங்காய் விற்கிறவனும் மாடு வியாபாரம் செய்யறவனும் இடியாப்பு விற்கிறவனும் நான் அம்மாசி மலையனூர்ல எலுமிச்சமா இறைவா. ஐயா யாரு? தம்பி உள்ள போடு உள்ள போடு. சரி ஐயா, எல்ஐசி பில்டிங் உள்ள போடு. உங்களுடைய கழிவறைக்கு பாதியில சமூகம் சொன்னீங்க. வீட்டு பாத்ரூம். அப்படி என்றால் உங்களுடைய அரண்மனை பேர் பட்டது எவ்வளவு விஸ்தாரம் உள்ளது? உள்ள போட்டு உள்ள எடுத்து போடுறா. சொல்லுங்க ஐயா, நான் வீடு எப்பேற்பட்ட வீடுன்னு கேக்குறேன். நான் சுகுரா இல்ல ஐயோ நேரம் தழைச்சு வந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய வசதி வாய்ப்பு பெருந்தன்மையை பார்த்தால் எனக்கு பயம் நடுக்கும். நான் வீடு எப்பேற்பட்ட வீடுன்னு கேக்குறேன். ஆமா, ஒரு ஆளு உள்ள போனா இரு மூத்திரம் வர மாதிரி இருக்குது. அமருங்க அமருங்க. சிம்மாசனம் நாம் அமரக்கூடிய சிம்மாசனம். சொல்லுங்க சொல்லுங்க. மாரியாத்தா தாயே, நீ கோயில்ல தான் உக்காந்துக்கிறியோ இல்ல லீவ் போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு போயிடுறியோ? என்ன கவலை? சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஊடு எப்பேற்பட்ட ஊருக்கு ஒரு ஆளு உள்ள போனா ஒரு ஆள் வெளில வந்துடணும். நல்லா கேட்டுங்க. ஒரு ஆளு உள்ள போனா ஒரு ஆளு வெளில வந்துடணும். எல்ஐசி பில்டிங் என் வீட்டு பாத்ரூம் சொன்னேன். பாத்ரூம்ல பாவி மாத்தி மாத்தி அடிக்காதரா, நான் மெட்டல் ஆயிடுவேன். சரியா? என்ன மட்டும் தான் அடிக்கிற. என் பங்காளி ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு அடிச்சு பாரு. நீ அடிச்சு அவனை அடிச்சா உன் மூக்கல அவன் பூரா விட்டுவான்.